சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 8வது நாளாக இன்றும் நேர்காணல் நடைபெறுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சஞ்சீவி, சொல்லுங்க, இன்று நேர்காணல் எந்தெந்த மாவட்டத்திற்கு நடைபெறுகிறது? ஷர்மிளா, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கு 8வது நாளாக இன்று நேர்காணல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் மார்ச் 6ஆம் தேதி முதல் கட்டமாக போயஸ் கார்டனில் நேர்காணல் தொடங்கியது. இந்நிலையில் சென்ற வாரம் திங்கட்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதி மீண்டும் போயஸ் கார்டனில் இரண்டாம் கட்டமாக அந்த நேர்காணல் தொடங்கியது. இந்நிலையில் நேரடியாக தமிழக முதலமைச்சர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களே இந்த நேர்காணலை நடத்துகிறார். இந்நிலையில் சென்ற திங்கட்கிழமை தொடங்கி இதுவரை அதாவது தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, அதே போல தூத்துக்குடி, அதே போல மதுரை, தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முழுமையாக முடிந்துவிட்டது. அதே போல வட தமிழக மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போல வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முடிந்துவிட்டது. இந்நிலையில் இன்று காலையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தஞ்சாவூர், அதாவது டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. அதே பிற்பகலுக்கு மேல் பார்த்தோம் என்றால் கொங்கு மாவட்டங்களான ஈரோடு, கோவை, அதே போல திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. ஷர்மிளா. சஞ்சீவி, எப்போது அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது? அதிமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை இந்த மாத இறுதிக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறைந்தபட்சம் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலாக வெளியாகும் என்று எதிர்பார்த்தது. ஆனால் இப்போது வரை பார்த்தோம் என்றால் இன்னும் நேர்காணல், அதாவது வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஏற்கனவே சமத்துவ மக்கள் கட்சியை சேர்த்து இதுவரை 8 கட்சிகள் இணைந்துள்ளது. இந்நிலையில் மேலும் ஒரு சில கட்சிகள் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் அமைச்சர் வைத்தியலிங்கம் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்படலாம் என்று அந்த பேச்சுவார்த்தையும் நடந்து வரும் காரணத்தால் இந்த 2 விஷயங்களும் தற்போது நடந்து வருகிறது. அதாவது அதிமுகவுடைய நேர்காணல் நடந்து வருகிறது. அதே போல இன்னும் சில மாவட்டங்களும் நடக்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக இப்போ நான் கூறியது போல இன்னும் சில மாவட்டங்கள், குறிப்பாக அதாவது மத்திய மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெறவில்லை. இந்நிலையில் இந்த மாவட்டங்கள் முடித்துவிட்டு அதே போல கூட்டணி கட்சிகளிடம் இந்த பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதி உடன்பாடு உள்ளிட்ட விஷயங்கள் முடித்த பிறகு அடுத்த வாரம், அதாவது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா. சஞ்சீவி, ஏற்கனவே நேர்காணல் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. ஆனால் தொடர்ந்து நேர்காணல் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இது குறித்து அங்கிருக்கும் வேட்பாளர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ஷர்மிளா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி அதிமுகவுடைய தலைமை கழகம் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது என்ற ஒரு விஷயம் தான் போடுறதே தவிர முடிக்கப்பட்டது என்று போடவில்லை என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த சரியாக பார்க்கும்பொழுது அந்த அறிக்கையில் நடைபெற்றது என்றுதான் போடப்பட்டிருந்தது. அதே போல சில புகைப்படங்களும் வெளியிடப்பட்டது. சென்னைக்கான வேட்பாளர்களுக்கு சில புகைப்படங்களும் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் சென்ற வாரம் திங்கட்கிழமை முதல் இந்த நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் கிட்டத்தட்ட 2 to 3 நபர்கள் தினமும் அதாவது இந்த போயஸ் கார்டனுக்கு நேர்காணலுக்காக அழைக்கப்படுகின்றனர். இந்நிலையில் நேரடியாக தமிழக முதலமைச்சரே அந்த வரக்கூடிய நபர்களை அவர்களிடம் கேள்வியை கேட்டு இந்த நேர்காணலை நடத்துகிறார் என்று அவர்கள் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.